ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். வளர்ப்பு இறாலை வச்சு தொக்கு பண்ண போகிறேன். எப்போவுமே ப்ரான் கடலில் கிடைக்கக்கூடிய இறால் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தொக்கும் பண்ணலாம், ஆனால் ஃப்ரைக்கு மட்டும்தான் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதே இது இந்த வனாமி வந்து தொக்குவாக இருக்கட்டும் அல்லது வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லா விதமான ரெசிபிக்கும் இந்த வளர்ப்பு இறால் சூட் ஆகும். ஆனால் கடல் இறால் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னா தான் அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு கடல் இறால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வளர்ப்பு இறாலில் அவ்வளோவா நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி 1 கிலோ ப்ரானில் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் சீரகம் போட்டு சீரகம் பொரிஞ்சதும் 300 கிராம் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்குறேன். சாம்பார் வெங்காயம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பல்லாரி வெங்காயமே நீங்கள் 400 கிராம் போட்டுக்கோங்க. நான் சாம்பார் வெங்காயம் 300 கிராம் போட்டிருக்கிறேன். அதே போல் பல்லாரி வெங்காயமும் 200 கிராம் போட்டிருக்கிறேன். ஏன்னா 1 கிலோ ப்ரான் எடுத்துருக்கிறதுனால நான் வெங்காயம் இவ்வளோ சேர்த்துருக்குறேன். இவ்வளோ வெங்காயம் சேர்த்தா வந்து தொக்கு நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க, சூப்பராக இருக்கும். 2 கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. காரம் இல்லாத பச்சை மிளகா, அதனால் 3 சேர்த்துருக்குறேன். காரமான மிளகானா நீங்கள் ஒரு 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா அங்கங்கே ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வதங்க விடணும். நான்ஸ்டிக்கில் எப்போவுமே வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இரும்பு கடாய் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வதங்கிடும். நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இரும்பு கடாய் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்படின்றதுனால எப்போவுமே வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது எப்போவுமே இரும்பு கடாயில் தான் செய்வேன். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக வதங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி 250 கிராம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்குறேன். பிந்தி எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு அந்த தக்காளியை கொஞ்சம் குழைய விடுறதுக்கு நம்ம வந்து வதங்க விட்டுருவோம். மூடி வச்சு விடும்போது ஈஸியாகவே வதங்கிடும். உங்களுக்கு லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மசாலா போட போகிறது கிடையாது. ப்ரானை போட்டு அதில் இருக்க தண்ணிலாம் வற்றினதுக்கு அப்புறம் தான் நான் மசாலா சேர்க்க போகிறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ ப்ரானையும் சேர்த்துக்கிறேன். இது வளர்ப்பு இறால் தான், கொஞ்சம் பெரிய பெரிய இறால், அவ்வளோதான். இதைத்தான் நம்ம வனாமி ப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குத்தகைக்கு இடங்களை எடுத்து அதாவது குளம் அந்த மாதிரி எடுத்து அதில் வந்து இறாலை விட்டு வளர்த்து எடுத்துப்பாங்க. அதே போல் கடற்கரை ஓரங்களையுமே வந்து கடல் தண்ணியை கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதில் பண்ண அமைச்சு அதுலேயுமே வந்து இறால்களை வளர்ப்பாங்க. இடத்த பொறுத்து வளர்ப்பாங்க. பெரும்பாலும் வந்து கடற்கரை ஓரங்களில் பண்ணை அமைச்சு தான் அந்த கடல் தண்ணியை விட்டு இந்த இறால்களெல்லாம் வளர்த்து எடுப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இது வந்து இந்த தந்தூரி பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரானில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி விடும். அதுவும் இந்த வளர்ப்பு இறாலெல்லாம் நல்லா தண்ணி விடும். அதனால் இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த தண்ணியை நல்லா வற்ற விட்டதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தொக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, மசாலாவை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளியோட மசாலாவை நல்லா வதக்கிட்டு அதனுடைய ரா ஃப்ளேவர்லாம் நல்லா போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ப்ரானை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரான் தண்ணி விடும். அதுக்கப்புறம் சுண்டை விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். நீங்கள் கடையில் வாங்கின கரம் மசாலானா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ வதக்க போகிறேன். ஏன்னா வந்து ப்ரானில் தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மசாலா சேர்த்துருக்குறேன். அடுத்து ஒரு 4 சீடில் உள்ள புளியை எடுத்து நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதில் உள்ள தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். புளியை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இஞ்சி சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அது 4 சீடில் உள்ள புளியாக இருக்கும். அந்தளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு அந்த புளி தண்ணியை மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். இப்படி சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வளர்ப்பு இறாலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தொக்கு பண்ணும்போது நீங்கள் எலுமிச்சம்பழம் விடுறத விட இந்த மாதிரி புளித்தண்ணி விட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து மசாலா எல்லாம் சேர்ந்துருச்சு. நம்ம இனிமேல் திறந்து வச்சு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அதை புரட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சூப்பராக வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். தொக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு
இந்த தொக்கு அப்படியே சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிடலாம். இல்லை நீங்கள் பருப்பு சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் எந்த விதமான ஒரு வெரைட்டி ரைஸோடையும் இதை பரிமாறலாம். சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூடயும் பரிமாறினீங்களாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ப்ரான் தொக்கு, அதே போல் கனவா தொக்கு, நண்டு தொக்கு எல்லாமே இதே மாதிரியே பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த வளர்ப்புற ஆளுக்கு நீங்கள் இவ்வளோ வெங்காயம் சேர்த்து தொக்கு பண்ணி பாருங்கள். யாரும் இவ்வளோ வெங்காயம் சேர்த்து தொக்கு பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. நான் 1/2 கிலோ வெங்காயத்திட்ட நான் சேர்த்துருக்குறேன். அதாவது சாம்பார் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் சேர்த்து 1/2 கிலோ சேர்த்துருக்குறேன். 1/4 கிலோ தக்காளி சேர்த்துருக்குறேன். இவ்வளோ சேர்த்து இந்த தொக்கு பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.